ஆண்டனி அவர். அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தவரே அவர் தான். ஸோ பூனைக்கு மணி கட்டுறதானே சொல்லுவாங்க, பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற மாதிரி. ஏன்னா இது நான் சொல்லி ஆகணும். விஷயம் என்னன்னா அந்த டைம்ல வந்து நான் இப்போ எம்எஸ்வி சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, எல்லாருமே ஜென்ரலாவே என்ன நினைப்பாங்கன்னா இவர் வந்து அவர் மாதிரியே பாடுவாரு, இவர் அவர் மாதிரியே பாடுவாரு. ஸோ இவர் ஏதாவது பாட வச்சா கூட இவர் வாய்ஸ் வந்து அவரை ரிசம்பிள் பண்ணிருமோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. விஜய் ஆண்டனி இந்த சாங் எனக்கு கொடுக்கும் போதே, சார் இது வந்து உங்களுக்கான சாங்கா இருக்கணும், உங்களை வந்து நிறைய பேர் வேற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க, அதை அப்படியே உடைக்கிற மாதிரி ஒரு சாங்கா இருக்கணும் அப்படி சொல்லியே கொடுத்தாரு. அண்ட் அது நடந்துருச்சு. புலி புருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலைக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து. எம்எஸ்விகாரெல்லாம் வந்து மூச்சுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்றேன் 50 டியூன் கம்போஸ் பண்ணுவாரு. லிரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேயே பாடிடுவார் உடனே. அது மாதிரி அவர் வந்து அவருடைய ஸ்டஃப் அந்த மாதிரி, அவர் இன்பார்ன் டேலண்ட். ராஜா சார் அது மாதிரி தான், அவங்கெல்லாம் வந்து உடனே கம்போஸ் பண்றவங்க, வெரைட்டி கிடைக்கும் அவங்க கிட்ட. ரெண்டாவது அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க, தயாரா இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த காலமும் அந்த ஒரு பீரியடும் அந்த மாதிரி தான். டேரக்டர்ஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்தா போதும், இவர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கையா இருந்தாங்க. பாட்டை பத்தி அவர்கிட்ட சார் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் சொல்ல மாட்டாங்க. பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, வெற்றி பெற்ற சிலரும் இங்கே வீழ்ந்த காலம் உண்டு. அந்த பாட்டு இல்ல ஆக்சுவலா, அது ப்ரோ கண்ணா ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி தோல்வி கண்ட பின்பு காணும் உண்மை ஒன்று, வாழ்க்கை இங்கு மேடை என்று புரியும் பாரு அன்று ப்ரோ கண்ணா ப்ரோ. ஆகாயம் சாயாம தூவானமேது, ஆராம காயங்களேது, கண்ணம்மா கண்ணம்மா. ஆஹா, வாவ் சார், Thank you. அந்த ஆடு போயிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அங்க நாங்க அப்படியே ஃபிளாட் ஆயிட்டோம். விட்டா வந்து ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருப்போம்ல. எஸ், ஆமா. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இன்ட்ரோ வந்து பயங்கரமா வேற லெவலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு, எந்த சாங் இன்ட்ரோல வைக்கிறது, எந்த மியூசிக் டைரக்டர் பத்தி பேசுறது, எப்படி உங்களோட ஜர்னி ஆரம்பிச்சதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு பாட்டு பாடி எங்களை அப்படியே ஃபிளாட் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த இதோட கிரெடிட் வந்து சந்தோஷ் நாராயணன் தான் நான் கொடுக்கணும், அண்ட் பிரதீப் ஆல்சோ. ஏன்னா பிரதீப் தான் அந்த சாங் பாடினது. ஃபர்ஸ்ட் நான் பாடதான் இருந்தது, அதுக்கப்புறம் ஆக்கப்பல்லா வெர்ஷனாக அதை மாற்றினோம். ஸோ ஆஸ் பர் டைரக்டர்ஸ் விஷ் அண்ட் வந்து எல்லாருக்குமே என்னுடைய அபிப்பிராயம் வந்து பிரதீப் பாடினா நல்லா இருக்கும்னு. பட் பிரதீப் என்ன மென்ஷன் பண்ணி சொன்னாப்ல இதில், நான் அவர் பாடினதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் பாடினேன். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு கிரெடிட் கொடுத்து பேசியிருந்தாரு. ஸோ இந்த சாங்கோட கிரெடிட் வந்து கோஸ் டு தலைவர் சூப்பர் ஸ்டார் சந்தோஷ் நாராயணன், அவங்களுக்கு தான் அதோட கிரெடிட். அருமையான பாடலோட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. அண்ட் இன்னைக்கு செம்மையா ஒரு எல்லோ கலர் அவுட்ஃபிட்ல பயங்கரமா வந்திருக்கீங்க. ஹீரோவா இல்ல வந்து சிங்கரா? போட்டு ஸ்மார்ட்டா ஏதாச்சும் படத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஹீரோவா பாடுறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். படத்துக்கு இல்ல, பாடுறதுக்கு தான் பஞ்சா விடுறீங்களே சார். நைஸ். சோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி இந்த மியூசிக் ஜர்னி பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு. இந்த வருஷம் எப்படி வேற லெவலா போயிட்டு இருக்கா சார்? அது வந்தப்புறம் தான் தெரியும், சாங் ரிலீஸ் ஆனப்புறம் தான் தெரியும். இப்போ கான்சிட்டில கூட ரீசெண்டா உங்களோட சாங் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பாக்கும்போது ஹாப்பியா? நல்ல ரெஸ்பான்ஸ். அண்ட் ஷாண்டோடனே ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு, சார் அந்த சாங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் டைரக்டர் வந்து அது உள்ள ஒரு ஹார்மனி ஒன்று இருக்கும், அந்த ஹார்மனி போர்ஷன் அவர் வந்து நானா விருப்பப்பட்டு கேட்டேன், இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த ப்ரோ கண்ணா அப்புறம் முடிஞ்ச உடனே நடுவில் ஒரு ஹார்மனி போர்ஷன் ஒன்று வரும், அதை வந்து நான் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் டேரக்டர் போல சார் இது வேணுமா தேவையில்லை இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்னாரு அவர். அப்புறம் இல்லை இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்க அவருக்கு டைரக்டருக்கு பிடிச்சி போச்சு. சார் இந்த இடம் நான் என்னமோ நினைச்சேன் சார், உண்மையாவே நல்லா இருக்கு அந்த இடம். அந்த மாதிரி கிரெடிட் கொடுத்து டைரக்டர் சொன்னாருங்கிறது ஷான் வந்து எனக்கு சொன்னார் ஃபோன் பண்ணி. ஸோ அந்த சாங் வந்து இப்போ நல்ல ஒரு அளவுக்கு, அதாவது ஸ்லோ பாய்சன்ங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாட்டை நாங்க மிஸ் பண்ணிட்டோமேப்பா அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகும். பட் இப்பவே ட்ரெண்ட் ஆக்கிடலாம். ஆமா பாடிடலாமா? எங்களுக்கு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா சார். நான் பாட நீங்க கூட பாடிட்டே வரீங்களா? நீங்க will try our best sir. Okay sure. சிங்கர்னு நினைச்சு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அதுவே நீங்க சொல்லி தரீங்களா கேட்டீங்களா, அதனால நான் சொல்றேன். வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, வெற்றி பெற்ற சிலரும் இங்கே வீழ்ந்த காலம் உண்டு. அந்த பாட்டு இல்ல ஆக்சுவலா, அது இது எனக்கு நான் பாடின பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு சொல்லுங்க. சொன்னதுக்காக நாங்க அப்படியே பாடிட்டீங்க இல்லையா?
புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. அந்த சாங்கோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த பாட்டு. வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு. ப்ரோ கண்ணா ப்ரோ, ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி தோல்வி கண்ட பின்பு காணும் உண்மை ஒன்று, வாழ்க்கை இங்கு மேடை என்று புரியும் பாரு அன்று, புரியும் பாரு அன்று. ப்ரோ கண்ணா ப்ரோ, ப்ரோ கண்ணா ப்ரோ. அது மாதிரி வாட் ப்ரோ, வை ப்ரோ, வாழ்க்கை கண்ணா ப்ரோ, யூ ப்ரோ, மீ ப்ரோ, எவ்ரிபடி ப்ரோ, கண்ணா ப்ரோ. அந்த போர்ஷன் தான் அந்த ஹார்மனி பாடினேன். அது ஒரே டைம்ல பாட முடியாது. சோ அதுதான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொன்னாரு. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த சாங் என்ன நல்லா ரீச் ஆகுமா? கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா ரீச் ஆகும். why because அந்த சாங் வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்த அந்த சாங்கோட ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த சாங் வந்திருக்கு இல்லையா? டியூனே வந்து பயங்கர ஈஸியா நம்மளால வந்து ரொம்ப ஈஸியா கேட்சி டியூன் அது. சோ நிறைய பேர் அதை பாடினா அப்படி கேட்டோனே பாட ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி டியூன். சோ நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா ரீச் ஆகும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். தேங்க்யூ. சார் நீங்க ஆக்சுவலா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் இப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டு முன்னாடி கேட்ட பாட்டா இருக்கே, இந்த பாட்டு நாங்க ஆல்ரெடி கேட்டிருக்கோமே, அதே டியூன்ல தான் இருக்கு, அதே மாதிரியே தான் இருக்கு அந்த கம்போசிங் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதுக்கு உங்களோட பதில் என்ன? See, it's not that. அதாவது என்னன்னாக்கா, இப்போ ஒரு விஷயம் இது ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி ஒன்று கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக ரசிப்பாங்கிறது வந்து டைரக்டரோட விஷயம் இருக்கலாம். அது மியூசிக் டைரக்டர் தான் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர் சார் எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த சாங் மாதிரியே கொஞ்சம் பண்ணுங்க, ஆனால் அது அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் பண்ணுங்க, பட் அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி டைரக்டருக்கு தான் தேவைங்கும் போது அதுதான் அதை கொடுக்கறதுக்கு தான் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. தான் நினைச்சதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவரோட விஷ் கிடையாது இல்லையா? ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது நிறைய பாடல்கள் அது மாதிரி வரும், ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கும். ஆனால் அது வந்து தப்பு கிடையாது, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் அந்த இசையமைப்பாளருக்கு திறமை இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தமே கிடையாது. அவர் பண்ண தெரியல அதனால இது மாதிரியே பண்ணிட்டாரு அப்படி கிடையாது. ஆக்சுவலா டைரக்டருக்கு அது மாதிரி தேவை. ஏன்னா இது ஒரு விஷயம் ட்ரெண்டா இருக்கும்போது மக்கள் அந்த மூடுலேயே இருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னொன்று கொடுத்தா கண்டிப்பா ரசிப்பாங்கிறது, அதுவும் ஹிட் ஆகுங்கிறது அந்த ஒரு மைண்ட் செட் தான் அது. ஸோ அது மாதிரி ஸோ அதனால தான் அந்த மாதிரி பாட்டு வருதே தவிர அது மியூசிக் டைரக்டருடைய தப்பு கிடையாது. ஆக்சுவலா இட்ஸ் நாட் தேர் மிஸ்டேக். அது இப்ப இருக்க கரண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா சார், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்றாங்க மியூசிக் டைரக்டர்ஸ். ஓகே, அதே டியூன் மாதிரியே இருக்கும், பட் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அவங்க அப்படியே வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. பட் நம்ம எம்எஸ்வி சாரா இருக்கட்டும், நிறைய லெஜெண்டரி லைக் நம்மளுடைய இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், இவங்கெல்லாம் பார்க்கும்போது கொடுக்குற டியூன் எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா, அதை கேட்கும் போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த டைம்ல அவங்க இருந்த டைம்ல வந்து இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பண்றதுக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து இடம் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு இருக்கிறவங்க இடம் கொடுக்கலங்கிற அர்த்தம் கிடையாது. இப்ப பட் ஷாண்ட்ரோடன் பண்றது பாருங்க, ஷாண்ட்ரோடன் சந்தோஷ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஆக்சுவலா ஷாண்ட்ரோடன் பாட்டு இப்ப நான் சொன்ன இந்த வெற்றி பெற்ற சாங் நீங்க கேட்டீங்க இல்லையா, இது வந்து பர்பஸாவே பண்ணது. அந்த ஷான் என்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, சார் நம்ம வந்து பழைய லெஜண்ட்ஸோட சாங் அவங்க பண்ணாத வெரைட்டி கிடையாது, அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும். இந்த சாங்கை பர்பஸாக அதுக்காகவே நான் அப்படி பண்ணினேன். ஆனால் எல்லா பாட்டும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் வந்து தயாராக இருந்தாங்க. ஏன்னா இவங்களால அவ்வளோ வெரைட்டி கொடுக்க முடியும் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அவங்க நிறைய பண்ணினாங்க. இப்போ எம்எஸ்வி சார்லாம் வந்து மூச்சுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்கிறேன் 50 டியூன் கம்போஸ் பண்ணுவார். லிரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேயே பாடிடுவார் உடனே. அது மாதிரி அவர் வந்து அவருடைய ஸ்டஃப் அந்த மாதிரி, அவர் இன்பார்ன் டேலண்ட். ராஜா சார் அது மாதிரி தான். அவங்கெல்லாம் வந்து உடனே கம்போஸ் பண்றவங்க, வெரைட்டி கிடைக்கும் அவங்க கிட்ட. ரெண்டாவது அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க, தயாரா இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த காலமும் அந்த ஒரு பீரியடும் அந்த மாதிரி தான். டேரக்டர்ஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்தா போதும், இவர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கையா இருந்தாங்க. பாட்டை பத்தி அவர்கிட்ட சார் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல அவங்களுடைய டியூனையே வேற டியூன்லாம் சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி வேணும்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிச்சுவேஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. ரொம்ப சில டைரக்டர்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்களேன் அப்படின்னு எப்போவாது கேட்பாங்க. அப்போ வந்து அது மாதிரி இப்போ நிறைய பாட்டு வரும் பண்ணியிருக்காரு. இப்போ வீட்டுக்கு வாசப்படி வேணும், அது மாதிரியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும், ஒரு வீட்டுக்கு வாசப்படி வேணும், அதெல்லாம் சிமிலரா இருக்கும். காரணம் என்னன்னா சொல்லி கேட்பாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு பாட்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அது மாதிரி சொல்லி பண்ணா கூட ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்களே தவிர மித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரெப்புடேஷன்ஸே இருக்காது அவங்க கிட்ட. எம்எஸ்வி சாரா இருந்தாலும் சரி, ராஜா சார். பட் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற குட்டி பசங்க ஆடியன்ஸ்க்கு வந்து சில பாட்டு கனெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனும் கூட. ஸோ அதுக்கு முன்னாடி ஓல்டர் ஜென்ரேஷன்லாம் வந்து அவங்க பழைய பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை திருப்திப்படுத்தணும்னா இது மாதிரி தான் கொடுத்து ஆகணும் போது டேரக்டர்ஸும் ஏன் அது மாதிரியே பண்ணிடுங்களேன், அது மாதிரி ஒரு பாட்டு பண்ணுங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரது காரணம் அது மாதிரி சாங்ஸ் வரதுக்கு ரீசன் வந்து அந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம இருக்கோம் அன்னைக்கு. ஆனால் இவங்களால இவங்களுக்கு பண்ண தெரியாது, வேற ஃப்ரெஷ் டியூன்ஸ் பண்ண தெரியாதுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கொடுத்தா பண்ணுவாங்க. ஸோ கொடுக்க அவங்க மேல நம்பிக்கை இல்லாம அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க சரி இன்னைக்கு ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, நம்ம ஏன் ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி ஒருவேளை அது ஹிட் ஆகும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஸோ இது மாதிரியே ஒன்று பண்ணிடுவோம், ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அப்படி. ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட கெரியர்லயே இந்த பாட்டு எனக்கு சரியான பிரேக் த்ரூனா என்ன பாடல் சொல்லுவீங்க? புலியுரும்புது தான் ஆப்வியஸ்லி. புலியுரும்புது தான். ஆமா, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் 2009ல பாடினேன் அந்த பாட்டு. ஸோ நான் வந்து 2008ல தான் வந்து டெமோவே கொடுத்தேன். அப்பெல்லாம் டெமோ சிடி கொடுப்போம், இப்போ மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒன்று அனுப்பிச்சு விடுங்கன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறது அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ லிங்க் அவங்களே தட்டி பார்த்துருவாங்க, அப்போ அது மாதிரி கிடையாது. ஸோ டெமோ சிடி கொடுத்தது வந்து நான் அனுப்பிச்சு நெக்ஸ்ட் டே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு விஜய் ஆண்டனி. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கரெக்டான டைம்ல கூப்பிடுறேன். கரெக்ட் அதுல இருந்து 1 இயர் தள்ளி கூப்பிட்டாரு இந்த சாங். 1 இயர் ஆச்சா? ஆமா, நான் ஒரு பெரிய ரெப்யூட்டட் நெட்வொர்க் வந்து பெரிய இதுல பீக்ல இருந்த டைம் அது ஆக்சுவலா. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு கூப்பிட்டாரு. அப்போ கூப்பிட்டு தான் அந்த பாட்டு பாடுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் ஆண்டனி கான்சர்ட்ல அந்த பாட்டுக்கு தான் வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து தெரிச்சு. ஏன்னா அந்த பாட்டு வந்த டைம்ல நிறைய இடங்கள்ல இந்த சாங் பாடினேன் நான். ஸோ அது அந்த சாங் ரீச் ஆகி அதுல இருந்து ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் பயங்கர நிறைய ஒர்க்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ரெக்கார்டிங்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய சுத்தி பாடிட்டு அந்த பாட்டை. ஸோ அதை அடிச்சு நிமித்தின பாட்டு அது ஆக்சுவலா. சிட்டி டூர், வேர்ல்ட் டூர், இங்க பறந்துகிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு சாங் சொன்ன உடனே இது வந்து அனந்து சாரோட சாங் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி மியூசிக் டைரக்டர்ஸ் நேம், பட் அது என்னன்னா ஒரு பாடல அதுலயே பிஜிஎம் பாடம் ஃபுல்லா அந்த பிஜிஎம்ஏ ஓட்டி அந்த படத்தையே முடிச்சிருப்பாங்க. நிறைய படங்கள் அப்படி வந்துட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் நம்மளோட இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்கனால இத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல இது நான் நினைக்கிறது ஒண்ணு இல்ல. நான் ஒரு சிங்கரா தான் இருக்கேன். நான் ஒரு கம்போசரா வந்தாதான் எனக்கு வந்து ஐ மீன் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியும். அந்த பரிமாணத்தை ஏன் வந்து அனந்து சார் இன்னும் எடுக்கல? சீக்கிரம் சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம். பண்ணணும். அது எப்போதுமே உங்களுக்கு ஒரு கோலா இருக்கா? உண்டு இருக்கு. ஆமா, இந்த கால இந்த யங்ஸ்டர்ஸோட போட்டி போடுறதுக்கு வாட்ஸ் யுவர் ஐடியா? இட்ஸ் நாட் போட்டி கிடையாது. இப்போ நான் ஒன்னு சொல்லட்டுமா, யங்ஸ்டர்ஸ் கூட நம்ம போட்டி போடுறோம், அவங்க நம்ம கூட போட்டி போடுறாங்கிறது கிடையாது. டைரக்டர்ஸோட விஷயம் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அதை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு நான் மியூசிக் பண்ண போறேன், இப்போ நீங்க சொன்ன மாதிரியே அவங்க என்கிட்ட கேட்கறாங்கன்னா நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஐ வில் டெஃபினெட்லி ப்ரூவ். அவங்க நினைச்சதை விட நான் நினைச்ச ஒரு விஷயத்தை கொடுத்து அதை ஹிட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். பட் அதுக்கு உண்டான ஒரு அவங்க நம்மளை நம்பணும் முதல்ல. அதுக்கு ஸோ அதுக்கு முதல்ல வந்து என்ன பண்றோம், அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை ஒரு வாட்டி கொடுத்துடணும். நம்ம ஒரு 2 படம் இல்ல 3 படம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் 3ஆம் ஃபிலிம் நம்மள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்கு இது பண்ண முடியும். அது மாதிரி ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்காங்களே, அந்த ராக்கெட் கம்பீட் பண்ணி உங்களோட ராக்கெட்டையும் எதிர்பார்க்க நான் சொல்லட்டுமா, நான் யாரோடையும் போட்டி போடணுங்கிற நம்மளுடைய எய்ம் அந்த மாதிரி நினைச்சு நம்ம பண்ணல. ஆக்சுவலா நமக்கு ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ இட்ஸ் கோயிங் இன் அ குட் வே. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல அதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆனால் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய சிங்கர்ஸ் நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு காலத்துல வந்து பயங்கர பிஸியா போயிட்டு இருந்துச்சு, ஏகப்பட்ட சாங்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸே வந்து பாடுறாங்க, அவங்களே நிறைய பாடுறாங்களே. சிங்கர்ஸ்க்கு இதனால வாய்ப்பு இல்லாம போச்சா? சிங்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அதானே கேக்குறீங்க? இல்ல அதனால மியூசிக் டைரக்ஷனும் போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து எப்போ வின் பண்ண முடியும்னா எல்லா சிங்கர்ஸும் ஒரு முடிவு எடுக்கணும். காம்படிஷன்ங்கிறது எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்போ எஸ்பிபி சார், யேசுதாஸ் இவங்க பாடின காலத்துல பாத்தீங்கன்னா நீயா நானான்ற மாதிரி வாய்ஸ் இருக்கும். இவர் மாதிரி அவர் பாட மாட்டாரு, அவர் மாதிரி இவர் பாட மாட்டாரு. ஆனா ரெண்டுமே யூனிக்கா இருக்கும், ரெண்டுமே ட்ரெண்ட் ஆகும், அதுலதான் போட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு யூனிக்கா இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை இன்னுமே வளப்படுத்தி அந்த பாட்டு வந்த கேட்டாச்சுனாலே இந்த பாட்டை விட்டு எங்கேயுமே நகர முடியாது யாராலையுங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து அவங்களை கட்டி போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பாட்டு பாடினாலும் ஹிட் ஆகும், அந்த வாய்ஸுக்காகவே ஹிட் ஆகும்.
ஸோ நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மாதிரி ஒரு 2 சாங் நீங்கள் எவ்வளோ மியூசிக் அவங்களே பாடினா கூட எப்படியும் சிங்கர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லையா, அந்த ஒரு சாங்ல நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். தென் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூஸாக வரும் அதுக்கப்புறம். ஸோ இன்னொன்று மட்டும் இல்லை, இது இன்னொரு விஷயமா சொல்ல வேண்டியிருக்கு. இதில் என்னன்னா, இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சாங் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் பாடினா தான் ஹிட் ஆகும், அதுதான் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே அது ஒரு வருவாங்க. அவருக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ண இன்ஜினியராக ஒர்க் பண்ணவங்க, புரியுதா உங்களுக்கு, அவங்க திடீர்னு நம்மளும் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இறங்குவாங்க. அப்போ இவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு பாடி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஒரு இதுக்காக அவர் போய் பாடி கொடுப்பாரு. பாடி கொடுத்த உடனே அதை வச்சு இவங்க ட்ரெண்ட், நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுறதுங்கிறத விட ட்ரெண்ட் ஆக்குறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கு. ட்ரெண்ட் ஆகுறதுங்கிறது வேற, ட்ரெண்ட் ஆக்குறதுங்கிறது வேற. ஸோ அந்த ட்ரெண்ட் ஆக்குறதுங்கிறது, ஸோ அதுதான் இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நம்மளும் அதை பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான். பாட்டோ டியூன் பண்றாங்கல்ல சார், இப்போ நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சிங்கர்ஸாவே அவங்களே பாடுறாங்க. இப்போ வந்து அனிருத் பாடினாலும் சரி, இல்ல சாய் அபியங்கர் பாடினாலும் எங்களுக்கு கேட்கும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு, இதுல என்னடா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதே சார். ஓகே, வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆன் இட்? இல்ல, அது அவங்க ஒருத்தர் பார்த்து தானே பண்றாங்க. ஸோ இவர் இப்படி பண்ணிருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்திருக்கோம், நம்மளோட ஒண்ணு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அகைன் வந்து அவர் எப்படி கிளிக் ஆனாரு அப்படின்னு அந்த மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் டேலண்ட். அவங்க ஓன் டேலண்ட் இருக்கு. சாய் அபியங்கர் நல்ல டேலண்டட் தான், அனிருத்தும் நல்ல டேலண்டட் தான். பட் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் வச்சுட்டு இருக்காங்களே, இந்த ரூட்ல போகிறது நமக்கு நல்லது. மேபி அது அவங்க மட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்களா, இல்லை டைரக்டர்ஸும் சூஸ் பண்றாங்களா, அது மாதிரிங்கிற எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இது மாதிரி ஒன்று கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஆட்டோ டியூன்ங்கிறது இன்னைக்கு வந்து உள்ள வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு இன்னைக்கு உள்ள. ஆட்டோ டியூன் வந்துருச்சு, அப்புறம் ஃப்ளெக்ஸில் டியூன் பண்றது இருக்கு, மெலடைன் போட்டு டியூன் பண்றது இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிச்சில் கரெக்டாக பாடுறதுக்கு நம்ம ஹியூமன் எஃபர்ட் போட்டு போராடிடணும். ஏன்னா நீங்க ஒரு சாங்கோட ஒரு லைனை நீங்க என் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பண்ணும்போது அதுல சின்ன ஒரு நீங்க அந்த சுதியில கரெக்டா சேர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மெனக்கெடல் இருக்கும், அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்கும். அந்த எஃபர்ட்ல லைட்டா ஒரு விப்ராட்டோ இருக்கும், அதுல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஹியூமன் எலிமெண்ட் வந்து நீங்க ஆட்டோ டியூன் பண்ணீங்கன்னா மிஸ் ஆயிடும். பிளெக்ஸ்ல பண்ணாலோ இல்லைன்னா வந்து நீங்க மெலடைன் போட்டு பண்ணும்போது என்னன்னா, சில இடங்களுக்கு இது ஓகே, எல்லா இடங்களுக்கும் இந்த ஆட்டோ டியூன் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பண்ணினா அந்த ஹியூமன் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது மிஸ் ஆகும். நீங்க லைனா மிக்ஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து அது கண்டினியூட்டி கிடைக்கணும். லாஸ்ட் ஃப்ரேஸை மட்டும் பாடி வருவீங்க. லாஸ்ட் ஃப்ரேஸ் வந்து கனெக்டிவிட்டியை வச்சுப்பாங்க. பட் அந்த லாஸ்ட் ஃப்ரேஸ் நீங்க பாட வந்து பழைய டேக் தான் வச்சிருப்பாங்க, இந்த கனெக்டிவிட்டியை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஒரு பெரிய லைஃப் இருக்காது. ஆக்சுவலா ஒரு சாங் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு பல்லவி வரைக்குமாவது இல்லை ஒரு 8 பாராவது நீங்க ஃபுல்லா பாடினாதான் அந்த சாங்க்கு லைஃப். அது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா நீங்க வந்து நிறைய வாட்டி பாடி 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 அந்த டியூனுக்குள்ள போய் அந்த லிரிக்ஸ் நல்லா ஃபீல் பண்ணி அதுல ஒன்று கொடுக்குறீங்க பாத்தீங்களா. அண்ட் அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தேவைப்படுற இடங்கள்ல இந்த இடம் கொஞ்சம் டியூன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு அந்த ஆட்டோ டியூன்ங்கிறது கரெக்ட். ஆக்சுவலா அந்த டெக்னாலஜியெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதையே பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஓகே. அது மேபி எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், எனக்கு வந்து அதுல ஒரு உயிரா இருக்கிற ஒரு பாட்டா தெரியல, பட் அது ஹிட்டும் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன் நமக்கு சொல்ல தெரியாது. இப்ப இருக்க சிங்கர்ஸ் ஒரு சில பேர் சொல்லி நாங்க கேள்விப்படுறது என்னன்னா, லைக் இப்பெல்லாம் வந்து ரெக்கார்டிங் செஷன்ஸ் அப்போ வேர்ட் பை வேர்ட் பாடினா கூட வந்து அது எப்படியோ வந்து காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு சாங்கா வந்து டெலிவர் ஆயிடுது. பட் நீங்க ஸ்டார்ட் பண்ண காலங்கள்ல த்ரோட்டா நீங்க பாடணுமா இல்ல ஸ்டான்ஸாவா பாடணுமா? இல்ல, நான் எம்எஸ்வி சார் நான் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண காலத்துல நான் வந்து அப்ப ட்ராக் தான் பாடுவேன். ஐ எம் a ட்ராக் சிங்கர். ஆனால் நான் பாடுற பாட்டுக்கும் முதல்ல ட்ராக் பாடிடுவேன். அப்படிதான் இருக்கும். ஒருவேளை அந்த பாட்டு நானே பாடுறேன், அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ட்ராக் நினைச்சு பாடாத, நீ இப்ப பாடுறதே ஃபைனல் பண்ணிக்குவேன். ஆனா அவர் ஃபுல் சாங் தான் எடுப்பாரு, பல்லவி. ஆமாமா, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போயாச்சுன்னா கம்போசிங்ல இருந்து கூட இருக்கணும். அவர்கிட்ட கம்போசிங்ல ஒரு 10 ஒரே சாங்க 10 வாட்டி 15 வாட்டி 20 வாட்டி பாடுவோம். அப்புறம் அவர் பேக்ரவுண்ட் பண்றதுக்கு அங்க தியேட்டருக்கு வந்த அப்புறம் பேக்ரவுண்ட் பண்றதுக்கு பல்லவி ஒரு 10 வாட்டி பாடிக்காம அதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாரு. அந்த சேஞ்சஸோட ஒரு வாட்டி பாடி அவரை திருப்திப்படுத்தின அப்புறம் தான் அவரோட அடுத்த சரணத்துக்கே போவாரு. பண்ணி முடிச்சுட்டு தென் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட மானிட்டர் பார்க்கும்போது, லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட, அதுக்கு நான் ஒரு 10 வாட்டி பாடணும் அந்த பாட்டை. ஸோ ஒரு நாள்ல வந்து அவர் 4 பாட்டு எடுக்கிறாருன்னா அந்த 4 பாட்டுங்கிறது 40 பாட்டுக்கு சமம். நான் அத்தனை வாட்டி பாடிருப்பேன், ஒரு 10 வாட்டியாவது பாடிருப்பேன், குறைஞ்சது 15 வாட்டியாவது பாடிருப்பேன். ஸோ 15 நீங்க 4 போட்டுக்கோங்க, 60 சாங்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது எக்ஸாஜரேஷனே கிடையாது, இது இப்படிதான் நடக்கும் அங்க. ஏன்னா அவர் பாடி 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 ஒரு நல்லா வார்ம் அப் பண்ணி தரவு பண்ணி
அதாவது மைக் முன்னாடி நின்று போனா அப்படியே பாடிடுவீங்கிற லெவலுக்கு ஆனப்புறம் தான் உங்களை மைக் முன்னாடி நிற்க விடுவார். அதுக்கு முன்னாடி மைக் பக்கம் போக விட மாட்டார் ஆக்சுவலி. ஸோ இது முடிச்சு அவர் வந்து அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ஸ் பண்ணி ஒவ்வொரு பேக்ரவுண்டா தனித்தனியா அவருக்கு செக் பண்ணிட்டு தென் ஒரு ஃபுல் மானிட்டர், ஒரு சாங் தேவைப்பட்ட இன்னொரு மானிட்டர், அப்புறம் தான் டேக்கே போவார். ஸோ அந்த டேக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கர் வந்து பாடி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு 10 times எக்ஸ்ட்ரா ஒரு அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அது ஆக்சுவலா. அவர் அப்படி பாட வச்சிருவாரு நம்மள. ஸோ இது ஒரு ட்ரைனிங் இது. பட் இந்த ட்ரைனிங் வந்து இருந்ததுன்னா நீங்க எங்க வேணா சஸ்டெயின் ஆயிடலாம். நீங்க அதான் ஏதாவது எம்எஸ்வி சார்ட்ட பாடிட்டீங்கன்னா நீங்க யார்கிட்ட வேணா பாடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுருவார் அவர் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து டெக்னாலஜி தான் ரீசன் ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாகவும் கொண்டு வரலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு சாங்கை வந்து ஃபிளெக்ஸ் போட்டு டியூன் பண்ணி லைனா பாடி, இப்போ ஷாண்டோட நான் பாடும்போதே அந்த மெத்தட் உண்டு. ஒரு பல்லவி 2 எடுக்கிற டேக்ஸ் எதையுமே வந்து டெலீட் பண்ண மாட்டாங்க. சார் எனக்கு இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருந்தாலும் நடக்கும், ஸோ இந்த லைன்ல இருந்தே பாடுங்கன்னு. ஒரு 3 லைனோ 4 லைனோ தேவைப்படும், செகண்ட் லைன்ல இருந்தே பாடுங்கன்னு. ஸோ நான் பாடிட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு இடம் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் டேக் அடிச்சுட்டு இதை மட்டும் அதுல மேட்ச் பண்ணுவாங்க. ஆமாமா, பண்ண முடியும். அது மாதிரி டெக்னாலஜி அப்படி இருக்கு இன்னைக்கு. ஸோ காம்பி பண்ணி போடணும், அந்த இது அதையும் காம்பி பண்ண காம்பினேஷன் அர்த்தம், கம்பைன் பண்ணி அர்த்தம். ஸோ அது மாதிரி டேக்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய ரெக்கார்டிங்ல இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனால் என்னன்னா ஒன் டைம் நம்ம பாடும்போதே அந்த ஒரு இதை கொடுக்கறதுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு நிறைய ட்ரைனிங் வேணும், நிறைய வாட்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி சொல்றது, இன்னைக்கு இருக்கிற சிங்கர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க அதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்றதை விட அவங்களுக்கு டைம் இல்லாம அப்படிங்கிற அந்த மாதிரி சூழ்நிலை ஆக்கிட்டாங்க. இங்க முடிச்சுட்டு நாளைக்கு வேற ஒரு இடம் போகணும். இன்னொன்னு ரொம்ப நேரம் ஒருத்தரை போட்டு நோன்றதும் அவங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலா. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல போறோம், எதுக்கு நம்மளெல்லாம் போட்டு இவ்வளவு போட்டு வருத்துறாங்க இந்த கடிதம். அது இப்ப எம்எஸ்வி சார்ட்டெல்லாம் பேச முடியுமா? அது மாதிரி அடுத்த செகண்டே வெளியே அனுப்பிச்சிடுவாரு, நீ கிளம்புன்றாரு, கூப்பிடவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பாட கூப்பிட மாட்டாரு. எனக்கு அப்படி சிங்கரே தேவையில்லைன்றாரு. அது மாதிரி அதாவது அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாடத்தானே வராங்க, வேற எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு தானே வரீங்க. ஏன்னா நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சிங்கர் அவங்க ஃபாதர் தான் கூட்டிட்டு வருவாங்க அவங்கள. ஒரு வாட்டி அவர் வந்தோடனே கேட்டாரு, அண்ணா எப்ப நான் முடியும் அப்படின்னு கேட்டாரு. உங்க பொண்ணு நான் நினைச்ச மாதிரி பாடினா முடியும் அப்படின்னாரு. அடுத்த கொஸ்டின் தான் சொன்னாரு, இல்ல நாங்க வந்து அவங்க வந்து 11 o'clock தான் வந்தாங்க வாய்ஸ் மிக்சிங்க்கு. அவங்க மத்தியானம் 12:30 வேற எங்கேயோ பாடணும், 12:30 வேற இடம் ஒத்துட்டு இருக்கோம்னு. அப்ப அங்க முடிச்சுட்டு இங்க வர வேண்டியதானே, எதுக்கு முதல்ல இங்க வந்தீங்க அப்படின்னாரு. இங்க வந்தா உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு தெரியும் இல்லையா அப்படின்னாரு. சொல்லிட்டு வரும்போதே எப்ப போவோம்னு கேட்டு வரக்கூடாது, பாடணுங்கிற எண்ணத்தோட வரணும் அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் அதான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க எதுக்கு போறீங்க அங்க, அதை ஒழுங்கா பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுடைய பண்பற்ற ஜாம் ஆண்டர், அதுதான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்க போறது அதுதான். ஸோ யூ ஷுட் பி சின்சியரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த சின்சியாரிட்டி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அது காரணம் என்னன்னா, இப்போ நான் இப்படி சொல்றேன், யாருமே பேர் சொல்ல விரும்பல. நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றீங்க, பயங்கரமா ஜஸ்டிஸ் பண்ணி அதுல வந்து ஒரு பெரிய ஒரு அவுட்புட் கிடைக்குது உங்களுக்கு. அந்த அவுட்புட் மூலமா உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்குதுன்னா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. நான் வந்து மியூசிக்கல் ஒர்க்கையோ அதுக்கு பண்ணக்கூடிய எஃபர்ட்டையோ நான் வந்து 2ஆம் பட்சமா வச்சுட்டு என்னுடைய ப்ரொஃபைல தான் நான் முன்னாடி வைப்பேன், அதுதான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ண முடியும்? சரி, நான் வந்து முதல்ல தெரியணும். என்னோட எஃபர்ட்ஸ்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலா. நான் அது கொஞ்சமா எஃபர்ட் போட்டு டெக்னாலஜி வச்சு தப்பிச்சிருவேன். நீங்க இந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரெயின் ஆகி வந்திருக்கீங்க. அண்ட் சங்கீதம் நிறைய பேர் வந்து முறைப்படி கத்துட்டு வராங்க. ஆனா ஒரு சில ஆட்கள் இப்ப பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாலோ சரி எங்கேயும் சரி சாதாரணமா அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நானும் சிங்கர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்து நிறைய பேர் வராங்கல்ல சார், அதுல உண்மையாவே அவங்களோட ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணி தான் வராங்களா? ஆப்வியஸ்லி நீங்க வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் ஒரு கேள்வியில மாட்டி விடுறீங்க. என்ன நான் கமெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது நான் என்ன மட்டும் சொல்லிக்கல, என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம் எத்தனை வருஷமா ப்ரோக்ராம்ல பாடிருப்பாங்க. என்னோட ஒரு 30 வயசு மூத்தவங்க, என்னோட 20 வயசு மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. எத்தனை வருஷமா ஒரு 50 வருஷம் 60 வருஷம்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ் மட்டுமே பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ரெக்கக்னேஷன் வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கிடைக்குது. ஸோ இவங்க இதுக்கு ஒர்த்தா அதுதான் கேள்வி அப்படின்னு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ப்ராக்டிக்கலா நம்ம பேசினோம்னா, கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த 50 இயர்ஸ் சிங்கர்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. பட் மீடியான்னு ஒன்று இருக்கு,
மீடியா ஒரு ரீச்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபாரின்ல வந்து அந்த மாதிரி குட்டி பசங்களை தான் ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க இல்லையா? ஸோ காரணம் என்னன்னா அவங்க மீடியாவில் பார்த்து எத்தனை பேர் அவங்கள வியூ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஓட் பண்ணிருக்காங்க, எப்படி வின் பண்ணி அவன் செகண்டா வந்தா கூட ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கூப்பிடுவாங்க அந்த பசங்களை. ஸோ அந்த ரீச்சை தான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்தும் பாக்குறாங்களே தவிர யாருமே எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயத்த பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் புலம்பிட்டாங்க. நான் புலம்பல, என்ன விட்டுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் அதை நிறைய பார்த்துட்டேன் அது. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புலம்போது நான் என்ன சொல்வேன், நான் ஒன்னே ஒன்று தான் சொல்வேன், அந்த பசங்களுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வந்து என்னன்னா அது அவங்களுக்கு இருக்கோ இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கோ, அவங்க கொண்டு அந்த இதுல பாட வச்சா அவனை அங்கே கொண்டு ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ நான் என்ன சொல்றேன், எங்க உங்களுக்கு எது உங்களுக்கு லேக்கிங்கா இருக்குன்னு பாருங்க, அந்த ஏரியா நீங்க ஒர்க் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணா போதும், நிறையெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே ரீச் பண்ண முடியும். ஒரு 2 years இருக்கும், மலேசியா தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு நான் அவரையும் பேர் சொல்ல விரும்பல, அவர் யாரை சொன்னாருன்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு குட்டி பையன், சார் அவன் வந்து இங்கே பயங்கர ஹிட் ஆகிட்டான் சார், அவனை வச்சு தான் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம், எல்லாம் ஓல்டு சாங்ஸ் தான் பயங்கர பாடுவான், ஆனால் எங்களுக்கு வந்து அவன் மட்டும் இருந்தால் பத்தாது, ஓல்டு சாங்ஸை நல்லா பாட தெரிஞ்ச நிறைய பேர் வேணும், ஸோ எங்களுக்கு நீங்கள்லாம் வேணும், நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், சார் இல்லை அந்த பையன் வந்து இங்கே பயங்கர ரீச் அப்படின்னாரு. ப்ரோக்ராம் யார் சார் காம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இல்லை அதுக்கு இப்போ காம்பேருக்கு ஆள் இருக்குது. அப்போ நீங்கள், நான் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் தானே. அப்போ அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு பையன் வந்து அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அதே ஏஜ் குரூப்பில் ஒரு பையனை காம்பேர் பண்ண சொல்லுங்க சார். சரியான ஒரு பதில் கேட்டீங்க அப்படின்னு உடனே என்ன சார் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்போ நான் சொன்ன சும்மா விளையாட்டு தான் சார் கேட்டேன். ஏன்னா நீங்க சொல்றீங்களே அந்த பையன் வந்து இங்கே பயங்கர ரீச், ஸோ அவன் பேர் வாங்குறதுக்கு அவன் அப்பப்போ நான் ஒரு 2 சாங் 3 சாங் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் பாடணும் அப்படிதானே அப்படின்னு. அப்படி இல்லை சார், நீங்களும் வரீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சாங்க்கு ஜஸ்டிஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் கூப்பிடுங்க, சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா ஒரு நேம் அண்ட் ஃபேமை வச்சுட்டு அவங்கள கூப்பிடுறதுக்காக எங்களை சப்போர்ட் சிங்கர் மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ நான் கேட்குற பேமெண்ட் நீங்க கொடுக்குறதா தான் நான் வரேன் அப்படின்னு பேமெண்ட் சொன்ன அப்படியே முடிச்சுட்டு சார் நான் கேட்டுட்டு சொல்றேன் சார், ப்ரொடியூசர்ட்டெல்லாம் கேட்டு சொல்றேன். நீங்க தானே சார் ப்ரொடியூசர்? இல்லை நான் வந்து ப்ரெசென்ட் பண்றவன் தான், ப்ரொடியூசர் வேற அப்படின்னாரு. அப்புறம் வந்து அந்த பையன் அங்கே பயங்கர ரீசர், அப்போ அவனையும் கூப்பிடுங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிடுங்க. நான் வந்து எங்களுக்கு வந்து சின்ன பசங்க மேல பொறாமையெல்லாம் கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. பட் ஆனால் நீங்க எங்களை கூப்பிட்டு வச்சுட்டு எங்களுடைய டிக்னிட்டியை நீங்க கம்மி பண்ணக்கூடாது அந்த இடத்துல. இல்லைன்னா ஒண்ணு பண்றேன், அந்த பையன் என்னென்ன பாட்டு பாடுவான்னு லிஸ்ட் கொடுங்க, நான் என்ன பாடுறேங்கிறத நான் லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்க டிசைட் பண்ணாதீங்க, அங்கேயே போட்டு பாத்துடலாமா அப்படின்னு கேட்டேன். பாடுனீங்களா இல்லையா சார்? இல்ல ப்ரோக்ராமே போல. ஆமா, நான் பாடுற சாங்கு நான் லிஸ்ட் தரேன், அந்த பையன் பாடுற சாங்கு நீங்க லிஸ்ட் அவனை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் பாடுற பாட்டு ஒரு 10 பாடினாலும் நான் தான் லிஸ்ட் கொடுப்பேன், அந்த பாட்டு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. இல்லைன்னா உங்க ஆடியன்ஸ் டேஸ்ட் சொல்லுங்க, ஒரு 50 பாட்டு கொடுங்க, அதுல நான் டிசைட் பண்ணிடுறேன் எதுன்னு. இல்லை சார் இந்த பாட்டு அந்த பையன் பாடுறான், இந்த பாட்டு அதுக்கு பதில் அந்த பையன் பாடுறான், அது சொல்லக்கூடாது என்கிட்ட. அந்த பையன் பாடுற லிஸ்ட்டு தனியாக வச்சுக்கோங்க, நான் பாடுற லிஸ்ட் நான் தனியாக கொடுத்துட்றேன். அங்கே வந்தப்புறம் இல்லை சார் இந்த பையன் வந்து இந்த பாட்டு அடிக்கடி பாடுவான், இப்போ லிஸ்ட்டில் கொடுக்கல, ஆடியன்ஸ் கேட்குறாங்க, அது அந்த பையனே பாடட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் வர வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே என்ன சார் நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி பேசுறீங்க? அவன் நான் சொன்ன போட்டி போடுற மாதிரி பேசலைங்க, நீங்கள் ஏன் டிக்னிட்டி இறக்குறீங்க கீழே. அதுக்கு தான் நான் சொன்னேன் யார் அதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த கம்பேர் பண்றது அந்த பையனுக்கு அதே ஈக்குவல் ஏஜ் உள்ள ஒரு பையனை கூப்பிடுங்க. ஆடியன்ஸ் மட்டும் இதுக்கு வயசானவங்களாம் வராங்க, அவங்களும் இந்த பையன் ஏஜ் உள்ளவங்களே வரட்டுமே. அதுக்கு ஒன்றும் சொல்ல எப்படி பேசாம இருந்தாரு. சரி சார் நான் எல்லாம் கேட்டுட்டு சொல்றேன் சார், கூப்பிட மாட்டாருன்னு தெரியும், அதனால வச்சுட்டேன் போனேன். நீங்க வந்து ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நாங்க ஒரு மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லுவோம், அவங்கள பத்தி நீங்க ஒரே வார்த்தையில சொல்லுங்க. ஓகே, பாடணுமா? வார்த்தையில சொல்லலாம், பாடவும் செய்யலாம். ஓகே ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் ஆண்டனி அவர். அப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தவரே அவர் தான். ஸோ பூனைக்கு மணி கட்டுறதானே சொல்லுவாங்க, பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற மாதிரி. ஏன்னா இது நான் சொல்லி ஆகணும். விஷயம் என்னன்னா அந்த டைம்ல வந்து நான் இப்போ எம்எஸ்வி சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, எல்லாருமே ஜென்ரலாவே என்ன நினைப்பாங்கன்னா இவர் வந்து அவர் மாதிரியே பாடுவாரு, இவர் அவர் மாதிரியே பாடுவாரு. ஏன்னா அங்கே ஒர்க் பண்றதுனால அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கும். ஸோ இவர் ஏதாவது பாட வச்சா கூட இவர் வாய்ஸ் வந்து அவரை ரிசம்பிள் பண்ணிருமோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. விஜய் ஆண்டனி இந்த சாங் எனக்கு கொடுக்கும் போதே, சார் இது வந்து உங்களுக்கான சாங்கா இருக்கணும், உங்களை வந்து நிறைய பேர் வேற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க, அதை அப்படியே உடைக்கிற மாதிரி ஒரு சாங்கா இருக்கணும் அப்படி சொல்லியே கொடுத்தாரு. அண்ட் அது நடந்துருச்சு. ஆக்சுவலா அந்த சாங் பாடினப்புறம் யாரு இதுன்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஸோ அந்த சாங் புலி புருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலைக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து பட்டகத்தி பள்ளபள்ளக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன்
சோ அடுத்துதான் வந்து நம்மளுடைய இளையராஜா சார். ராஜா சாருக்கு எவ்வளவு பாட்டு சொல்லலாம். அவருக்கு அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆக்சுவலா. அது வந்து பாத்தீங்கன்னா அது அங்க இல்லாததே கிடையாது. இப்போ எம்எஸ்வி சார் எப்படியோ அவருக்கு அடுத்தது படி பாத்தீங்கன்னா அடுத்தபடின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஈக்குவலா சொல்லுவேன். ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இசை களஞ்சியம், இசை பல்கலைக்கழகம், அங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச சாங் வந்து நிறைய இருக்கு. வானமழை போலே புது பாடல்கள், கானமழை தூவும் முகிலாடல்கள், நிலைக்கும் கானமிது, நெடுநாள் வாழுமிது, வானமழை போலே புது பாடல்கள், கானமழை தூவும் முகிலாடல்கள். அருமையோ. அதாவது அப்படியே ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருந்ததுல ஃபர்ஸ்ட் நீங்க பாடின புலி உருமுதுக்கும் சரி இதுக்கும் வந்து ரெண்டுமே வேற வேற ஆள் இல்லப்பா, அதுதான் அப்படிங்கிற மாதிரி. This is a melody song. நல்ல எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங். நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க நிறைய டைம்ஸ் கொலாபரேட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சந்தோஷா. எஸ், சந்தோஷ் நாராயண் அவர்கள். இல்ல அவர்கிட்ட எனக்கு அஃப்கோர்ஸ் கபாலி காலா நம்ம பாடியிருந்தா கூட எனக்கு நிறைய எங்க போனாலுமே காலா சாங் கபாலி சாங் நான் பாடுவேன். அவரோட ஷோஸ்லயே பாடிட்டு இருக்கேன். பட் இப்ப சமீபத்துல வந்து ரெட்ரோன்னு ஒரு படம் வந்ததுல சூர்யா அவருடைய அந்த அதுல ஒரு சாங் இருக்கு. ஆக்சுவலா நான் பாடின பாட்டு தான். ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் தான் வச்சிருந்தாங்க. இல்ல மேல் வெர்ஷன் இருக்குல்ல முதல்ல. ஃபர்ஸ்ட் தட் வாஸ் அபவுட் டு டேக் அஸ் மேல் வெர்ஷன், தென் டுவேட்டா மாத்தி அப்புறம் ஃபீமேல் வெர்ஷன் ஆயிட்டாங்க. ஆனா அவருக்கு அதை மிஸ் பண்ணதுக்கு மனசு இல்லை சந்தோஷ்க்கு. ஸோ ஃபிலிம்ல இல்லைன்னா கூட பி சைட் ஆஃப் த சாங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன ஒரு வெர்ஷன் எடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்னு டைரக்டரே டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி ஃபிலிம்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸிங்ஸ் போட்டு வீடியோ பண்ணி அது ஒரு வீடியோ சாங்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க இதுல. ஸோ அந்த சாங் இப்போ நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, நான் கூர்த்த மின்னலை களவாடி போனதே, கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே, தேளாக நாள் மாறுதே, எதற்காக மறுபடி இரு விழியில் விழுந்து வழிந்தான், எதற்காக மறுபடி அவளை மறந்த மனதை கடந்தான், அழையான் நாளிதா அவளால் புண்ணானதா, இதமும் இருளும் கலந்து உயிரில் விழுதா, சிரிக்க மறந்த இரண்டு இதழும் பழுதா, தேளாக நாள் மாறுதா. வெரி நைஸ். ஒரு சாங்குமே ஒரு வேரியேஷன். எஸ். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பரத்வாஜ் சார். ஓகே, பரத்வாஜ் சார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர். அண்ட் நல்ல மெலடி தான் எஸ்பெஷலி அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அண்ட் இஸ் அ நைஸ் ஜென்டில்மேன். எப்போ வந்தாலும் ரொம்ப கண்ணியமாக ட்ரீட் பண்ணுவார். எல்லாருமே ரொம்ப கண்ணியமா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிங்கர், ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் அவரும் நல்லா பாடுவாரு. ஸோ அவர் பண்ண படத்துல இருந்து இது வசூல் ராஜா MBBSல ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஹரிஹரன் சார் பாடின சாங். இது காடு திறந்து கிடக்கின்றது, காற்று மலர்களை துடைக்கின்றது, கண்கள் திறந்தே கிடக்கின்றது, காற்று உயிர்களை உடைக்கின்றது, அடடா நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ, ஓ காடு திறந்து கிடக்கின்றது, காற்று மலர்களை துடைக்கின்றது. அமேசிங். அடுத்ததாக ஷான் ரோல்டன். ஸோ ஷான் ரோல்டன் மியூசிக்ல வந்து நான் கான் சிட்டி பாடியிருந்தா கூட நான் வந்து அவருக்கு ஜெய் பீம்ல செண்டு பலியான்னு ஒரு சாங் பாடியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பவர் பாண்டியில வந்து வானம் பறந்து பார்க்க ஏங்கும்
பூக்கள் சிறகை நீட்டுதா அந்த பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கனவுல நானும் கண்ட மயில் தோக நிழலன சேர்ந்தே வந்த துணையாக கருவேலங்காட்டு ஓரம் மொசலாக நீயும் நானும் விளையாடவே பிறந்தோமடி எச காத்துமே சொகந்தானடி செண்டு மல்லியா மனசுல மணக்குற நீ அடிக்கரும்பா உசுருல இனிக்கிற நீ. அது நானும் கல்யாணி நாயரும் பாடணும் அந்த சாங். பிரதீப்போட ஒய்ஃப். நாங்க 2 பேரும் பாடணும் அந்த சாங். சோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். சூப்பர். இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காக பாடுனீங்க. எஸ். இப்ப நாங்க உங்களுக்காக பாடுங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். நான் கேக்குறேன். நாங்க வந்து அதுல வெறும் பாடல் மட்டும் பாட மாட்டோம். பாடுறதுல இருந்து கேள்வி கேட்போம் உங்களை. ஓகே ஓகே ரெடி சார்? நான் என்ன மாட்டி விட போறீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். சரி பாடுங்க. சோ இந்த பாடல் வச்சு கேள்வி. ஓகே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இருக்குல்ல, எந்த பறவை போல, யார் வந்து பயங்கரமா உங்களை இன்ஸ்பயர் பண்றாங்க? விஜய் சாருடைய அந்த மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. ஓகே. சம்திங் இன் யுவர் லைஃப். ஓகே. இந்த நாளை I can't definitely forget. இந்த மாதிரி ஒரு நண்பரை வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நண்பர். ஓகே. அந்த மாதிரினா who's that best friend of you? இல்ல அப்படி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. ஒரு ஆஃப் லைட் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு மேல வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து வாழ்க்கையில அடாப்ட் பண்ணுவேன் ஜென்ரலாவே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா 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 துந்தனா. சோ இத பேஸ் பண்ணி தான் கேள்வி. சரி. சோ நமக்கு வந்து ஒரு சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சார்? சோ நமக்கு வரக்கூடிய இன்கம் வச்சுதான் வந்து நம்ம எதா இருந்தாலும் செலவு பண்ணுவோம், இல்ல ஏதாவது விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். சோ நீங்க வந்து நல்ல செலவு பண்ற ஒரு மனிதரா, இல்ல வந்து நல்ல சேமிக்கிற ஒரு மனிதரா? ரெண்டுமே. தேவைப்பட்டதுக்கு செலவழிப்பேன். எனக்கு இதுக்கு செலவழிச்சா ஒர்த்து நினைச்சா நான் கண்டிப்பா செலவழிப்பேன். பட் தேவையில்லை நினைச்சா சேமிச்சிருவேன். அது மாதிரி. சார் ஆக்சுவலா உங்களோட தமிழ் சாங்ஸ் வந்து எக்கச்சக்கமா கேட்டாச்சு. பட் நீங்க தெலுங்குலயும் பாடிருக்கீங்க, ஹிந்திலயும் பாடிருக்கீங்க, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல பாடிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். ஓகேவா? ஒரே பாடல நீங்க ஸ்டார்டிங் தமிழ்ல பாடணும், நடுவுல தெலுங்கு, முடிக்கும் போது ஹிந்தி, எப்படி வேணா உங்க இஷ்டம். ஆனா நான் வந்து மல்டி லாங்குவேஜா மல்டிலிங்குவலா வந்து கேட்கணும்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சரி கேட்டுலாமா? ஷூர். மாய நதி இங்கு மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே, மாயே மணல் நிலா మళ్ళీ కలిపెనే మెరిసే కురులలో ప్రేమే విరిసెనే जादू रवा रवा देखो यहाँ वहाँ उजली जुल्फ में हम है जवा जवा. வாவ், எங்களுக்கு என்ன பண்றதுன்னா ரவா, லட்டு, ஜவாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுச்சு சார். இதுல வந்து ஒண்ணே ஒண்ணு நல்லா தெரியுது, நல்லா சாப்பிடுவீங்கன்னு தெரியுது. ஃபுட் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா சார்? சொல்லும் போதே தெரியும். எஸ் சார். அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சொன்னா அப்படியே நீங்க பாடுறது கூட ஸ்வீட்டா இருந்தது சார். அதனால அப்படியே நாங்க ரிலேட் பண்ணிட்டோம் சார். நானும் நல்ல ஃபுடி தான். அதனால thank you so much. Thank you for joining with us today sir. And நீங்க நிறைய அட்வைசஸ் கொடுத்திருக்கீங்க. டெஃபினட்டா நாங்க அத எல்லாமே ஏத்துப்போம். கூடி சீக்கிரம். இல்ல ரொம்ப அழகா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னதை விட நல்ல கான்வர்சேஷனா இருந்தது. அது வந்து ஆக்சுவலா क्वेश्चन ஆன்சர் மாதிரி இல்லாம ஒரு ஏதோ ஒரு கம்பேர் பண்றாங்க, இன்டர்வியூ பண்றாங்க, क्वेश्चन கேக்குறாங்க, நம்ம ஏதோ பதில் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. That was very casual. Thank you so much. சீக்கிரமா உங்களை ஒரு மியூசிக் கம்போசரா நாங்க பார்க்க ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கோம் சார். Sure. Thank you for joining us today. Thank you. Thank you.